Hi, welcome to my channel. This is Kausar Vice. நாம இந்த வீடியோல how to make journal entries and அதை எப்படி லெட்ஜர்ல போஸ்ட் பண்றது and ஃபைனலா ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றது எப்படின்னு சிம்பிளா பார்க்க போறோம். So வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க for better understanding. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். See the problem. Journalize the following transactions and post them into ledger and extract the trial balance. See, இங்க நமக்கு 10 transactions கொடுத்திருக்காங்க. இதை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் போட போறோம். ஸோ ஜேர்னல் போட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் லெட்ஜர்ல போஸ்ட் பண்ண போறோம் அண்ட் ஃபைனலா ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறோம் இந்த ஒரே வீடியோல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ட்ரிஸ் போடுறதுக்கு முன்னாடி யூ ஷுட் நோ வாட் இஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ். சரி, அக்கௌண்டிங் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் தான். ஸோ ஜேர்னல் என்ட்ரிங்கிறது ஒரிஜினல் என்ட்ரி. ஓகே, ஸோ எவ்ரிடே நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் அவங்க ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் என்ட்ரி போடுவாங்க இந்த ஃபார்ம் ஆஃப் ஜேர்னல். அப்போ ஜேர்னல் என்ட்ரி பாத்தீங்கன்னா there are two aspects, debit aspects and credit aspect. ஓகே, அப்போ டெபிட்லயும் ஒரு அமௌண்ட் போடுவோம், சேம் அமௌண்ட் will be entered into credit. ஸோ ஜேர்னல் என்ட்ரி போடுறதுக்கு நமக்கு பேசிக்கா என்ன தெரியணும் அப்படின்னா 3 கோல்டன் ரூல்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஓகே, அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ்லயும் என்னென்ன என்ட்ரிஸ் வரப்போகுது அப்படிங்கறது நமக்கு தெரியணும். இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சா you can easily make entries without any confusion. ஸோ அதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் போட்டிருக்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ ஒவ்வொரு என்ட்ரிஸா பார்க்கலாம். See the first one, April 2024. First, started business with a capital of rupees 1 lakh. See, இந்த டிரான்சாக்ஷன்ல நமக்கு ரெண்டு அக்கௌண்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணும். ஒன்னு வந்து கேபிட்டல். ஸோ இந்த கேபிட்டல் எப்படி கான்ட்ரிபியூட் பண்றாரு இந்த ஃபார்ம் ஆஃப் கேஷ். அப்ப ரெண்டு அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுதா, கேஷ் அக்கௌண்ட் இருக்கு, கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கு. இப்போ என்ட்ரி ஜேர்னல் என்ட்ரி போடும்போது எதை டெபிட்ல போடணும் எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட்ல போடணுங்க நமக்கு தெரியல இல்லையா. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கோல்டன் ரூல்ஸை அப்ளை பண்ணி தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் எடுத்துக்கோங்க. கேபிட்டல்ங்கிறது யாரு, ப்ரொப்ரேட்டருடைய கேபிட்டல். அப்போ இது வந்து பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்ன, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இது இவர் கான்ட்ரிபியூட் பண்றாரு கம்பெனிக்கு, ஓகே, இந்த பிசினஸ்க்கு. அப்போ கிவர் கிரெடிட்ல வரும். அப்ப டெபிட்ல என்ன வரும், கேஷ் வரும். ஸோ கேஷ் என்ன அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட். ஆல் அசட்ஸ் ஆர் கம்ஸ் அண்டர் ரியல் அக்கௌண்ட் இல்லையா. அப்போ ரியல் அக்கௌண்ட் ரூல் என்ன, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ இவர் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது பிசினஸ்க்கு கேஷ் கம்ஸ் இன், டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் கம்ஸ் இன். அப்போ வாட் இஸ் என்ட்ரி, கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு capital account. See the journal entry 2024 April 1. First transaction என்ன, cash account debit to capital account 1 lakh 1 lakh. Okay, so இங்க நரேஷனும் நீங்க எழுதணும். ஒவ்வொரு என்ட்ரிக்கும் நரேஷனுங்கிறது என்னன்னா அந்த ஜேர்னல் என்ட்ரியோட டிஸ்கிரிப்ஷன், அதோட டீடைல்ஸ் தான். ஓகே, so being cash brought in as capital. இப்போ நம்ம செகண்ட் டிரான்சாக்ஷன் பார்க்கலாமா. Look at the second transaction. On April 2nd, purchased goods from Rani for 40,000. ஓகே, see இங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். என்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா, கூட்ஸ்ங்கிறது ஒரு காமன் டேர்ம். இங்க எதுவும் ஸ்பெசிபிக்கா அவங்க கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் இல்ல மெஷினரி அந்த மாதிரி எதுவும் ஸ்பெசிபிக்கா கொடுக்காம கூட்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணணும், பர்ச்சேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது. யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம், ராணி கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வந்து கிரெடிட் பர்ச்சேஸ். அதாவது ஜென்ரலா பர்ச்சேஸா இருந்தாலும் சரி சேல்ஸா இருந்தாலும் சரி ரெண்டு விதமான பேசிஸ் இருக்கு. ஒன்னு வந்து கேஷ் பேசிஸ், அனதர் ஒன் இஸ் கிரெடிட் பேசிஸ். ஆனா இங்க வந்து நேம் கொடுத்திருக்காங்க, கேஷ்ங்கிறத மென்ஷன் பண்ணல. அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன். நம்ம கடன்ல பொருளை வாங்கியிருக்கோம். யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம், ராணி கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். அப்ப இங்க ரெண்டு அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது. நம்பர் 1 பர்ச்சேஸ் அக்கௌண்ட், அனதர் 1 ராணி அக்கௌண்ட். So பர்ச்சேஸ்ங்கிறது என்ன அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட். சம்டைம்ஸ் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் நாமினல் அக்கௌண்டாவும் கன்சிடர் பண்றாங்க, ரியல் அக்கௌண்டாவும் கன்சிடர் பண்றாங்க. ஸோ நான் இங்க ரியல் அக்கௌண்டா கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ பர்ச்சேஸ் வந்து என்ன கூட்ஸ் வாங்குறாங்க இல்லையா, ஸோ இது வந்து ரியல் அக்கௌண்ட். ராணிங்கிறது ஒரு பர்சன், அப்ப இது வந்து பர்சனல் அக்கௌண்ட். அப்போ ரியல் அக்கௌண்ட் ரூல் என்ன, டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது கூட்ஸ் கம்ஸ் இன் இல்லையா, அப்ப என்ட்ரில இது டெபிட்ல வரும். அடுத்தது ராணி பர்சனல் அக்கௌண்ட் இல்லையா, பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்ன, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இங்க ராணி வந்து கிவரா ரிசீவரா, கிவர். பிகாஸ் நம்ம ராணி கிட்ட இருந்து பொருளை வாங்குறோம். அப்ப இவங்க யாரு, கிவர். அப்ப இவங்களை கிரெடிட்ல தான் போடுவோம். அப்ப என்ன என்ட்ரி வரும், purchase account debit to Rani account 40,000.
Entry பார்க்கலாமா? See the journal entry on April 2nd. Purchase account debit to Rani account 40,000. Narration, being goods purchased on credit basis. Let's see the third transaction. See the next transaction. On April 3rd, sold goods for 50,000. Sold goods na enna? Sales நடந்திருக்கு for 50,000 cash. See, generally sales வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா நடக்கும். ஒன்னு வந்து cash sales, another one credit sales. இங்க நேம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து கிரெடிட் சேல்ஸ். நேம் மென்ஷன் பண்ணாம இருந்தாங்கன்னா அது கேஷ் சேல்ஸ்னு அர்த்தம். ஓகே, சம்டைம்ஸ் நேமும் மென்ஷன் பண்ணி ஃபார் கேஷ் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது கண்டிப்பா கேஷ் சேல்ஸ் தான். சரிங்களா? சரி, இப்போ இங்க என்ன என்ட்ரி வரும்னு பார்க்கலாமா? இங்க ரெண்டு விஷயம் இன்வால்வ் ஆகுது. ஒன்னு வந்து சேல்ஸ், another ஒன்னு கேஷ். அப்போ ரெண்டுமே என்ன அக்கவுண்ட்? ரியல் அக்கவுண்ட். ரியல் அக்கவுண்ட் ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நம்ம சேல்ஸ் பண்ணும்போது வாட் கம்ஸ் இன்? கேஷ் கம்ஸ் இன். எது வெளியில போகுது? சேல்ஸ், குட்ஸ் வெளியில போகுது இல்லையா? அப்ப என்ன என்ட்ரி வரும்? கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கவுண்ட். என்ட்ரி பார்க்கலாமா? See the journal entry, third transaction க்கு cash account debit to sales account 50,000. Narration, being goods sold for cash. Now let's see the next transaction. See the next transaction. On 4th, paid rent rupees 5,000. Okay, சரி, இங்க வந்து ரெண்ட் பே பண்ணிருக்காங்க. இங்க என்னென்ன அக்கவுண்ட் இன்வால்வ் ஆகுது? ரெண்ட் அக்கவுண்ட் ஒன்னு இருக்கு, அப்புறம் பே பண்றோம் இந்த ஃபார்ம் ஆஃப் கேஷ். அப்ப கேஷ் அக்கவுண்ட். அப்போ இங்க ரெண்டு அக்கவுண்ட் இருக்கு இல்லையா? ரெண்ட் அக்கவுண்ட் அண்ட் கேஷ் அக்கவுண்ட். சோ ரெண்ட் வந்து எந்த அக்கவுண்ட்ல வரும்? ரெண்ட்ங்கிறது எக்ஸ்பென்ஸ் இல்லையா? அப்ப இது நாமினல் அக்கவுண்ட். ஓகே, நாமினல் அக்கவுண்ட் ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இங்க வந்து ரெண்ட் நமக்கு எக்ஸ்பென்ஸ் இல்லையா? அப்போ இது டெபிட்ல வரும். அப்ப ரெண்ட் எப்படி பே பண்றோம்? இந்த ஃபார்ம் ஆஃப் கேஷா பே பண்றோம். அப்ப ரெண்ட் பே பண்ணும்போது கேஷ் கோஸ் அவுட். சோ ரியல் அக்கவுண்ட் ரூல் என்ன? கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்ப என்ட்ரி ரெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் அக்கவுண்ட். என்ட்ரி பார்க்கலாமா? See the journal entry. On 4th, rent account debit to cash account 5,000. Narration, being rent paid in cash. Let's see the next transaction. On 5th, sold goods to Raja for rupees 20,000. Okay, இங்க என்ன நடந்திருக்கு? sold goods நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம். யாருக்கு? ராஜாக்கு. As I told earlier, இது கேஷ் சேல்ஸா கிரெடிட் சேல்ஸா? இங்க நேம் மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா? அப்ப இது வந்து கிரெடிட் சேல்ஸ். கேஷ்னு வர வேண்டிய இடத்துல இந்த நேமை மட்டும் போட போறோம். சேல்ஸ் அதே மாதிரி கிரெடிட்ல தான் வரும். ஓகே, சோ கேஷ் சேல்ஸா இருந்தா கேஷ் டு சேல்ஸ் அக்கவுண்ட், கிரெடிட் சேல்ஸா இருந்தா கேஷ்க்கு பதிலா the name of the person. ஓகே, ஒருவேளை sold goods to ராஜா for cash அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அது என்னது? கேஷ் சேல்ஸ் தான். ஓகே, சோ இங்க ஃபார் கேஷ்ன்றது மென்ஷன் பண்ணாதனால நேம் கொடுத்துக்கிறதுனால இது என்னது? கிரெடிட் சேல்ஸ். இப்ப இங்க என்ன என்ட்ரி வரும்? சோ ரெண்டு அக்கவுண்ட் இன்வால்வ் ஆகுதா? ராஜா அக்கவுண்ட் அண்ட் சேல்ஸ் அக்கவுண்ட். ஓகே, அப்போ ராஜாங்கிறது பர்சனல் அக்கவுண்ட். சோ பர்சனல் அக்கவுண்ட் ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். நாம சேல்ஸ் பண்றோம் ராஜாக்கு. அப்ப ராஜா யாரு? ரிசீவர். அப்ப இவர் டெபிட்ல வருவாரு. அப்போ சேல்ஸ்ங்கிறது ரியல் அக்கவுண்ட் இல்லையா? ரியல் அக்கவுண்ட் ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். சேல்ஸ் பண்ணும்போது வெளியில போகுது கூட்ஸ், அப்போ சேல்ஸ் வந்து கிரெடிட்ல வரும். என்ட்ரி பார்க்கலாமா? See the entry. On 5th April, Raja account debit to sales account 20,000. Narration, being goods sold on credit. Okay, let's see the next transaction. On April 6th, commission received rupees 1,000. Okay, so இங்க என்ன நடந்திருக்குன்னா நம்ம கமிஷன் ரிசீவ் பண்ணிருக்கோம். ரிசீவ்னால என்ன அர்த்தம்? கேஷ் உள்ள வருது. சோ இங்க ரெண்டு அக்கவுண்ட் இன்வால்வ் ஆகுது. ஒன்னு வந்து கேஷ் அக்கவுண்ட், another one is கமிஷன் அக்கவுண்ட். இப்போ எது டெபிட்ல எது கிரெடிட்ல போகணும் நமக்கு தெரியணும் இல்லையா? See, ஜர்னல் என்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா கோல்டன் ரூல்ஸ். ஸோ அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் யூ கேன் மேக் என்ட்ரிஸ். ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், 24 டிரான்சாக்ஷன்ஸ் வச்சு ஜர்னல் என்ட்ரி போட்டிருக்கேன் வித் டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். வாங்க இப்போ என்ட்ரி பார்க்கலாம். ஸோ இங்க கமிஷன் அக்கௌண்ட் இருக்கு, கேஷ் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ கமிஷன்ங்கிறது இங்க நம்ம ரிசீவ் பண்றோம் இல்லையா? அப்ப அது என்னது? இன்கம். அப்ப இன்கம்னா என்ன அக்கௌண்ட்? நாமினல் அக்கௌண்ட். ஸோ நாமினல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இது இன்கம்ல அப்ப கிரெடிட்ல வரும். அப்போ கமிஷன் எப்படி ரிசீவ் பண்றோம்? கேஷா ரிசீவ் பண்றோம். அப்போ இது ரிசீவ் பண்ணும்போது கேஷ் கம்ஸ் இன். ரியல் அக்கௌண்ட் ரூல் டெபிட் வாட் கம்ஸ் இன், இங்க கேஷ் கம்ஸ் இன். அப்போ வாட் இஸ் த என்ட்ரி? Cash account debit to commission account. Let's see the entry. See the journal entry. On 6th April,
cash account debit to commission account 1000 rupees. Narration, being commission received. Okay, let's see the next transaction. அடுத்த transaction பாருங்க. On April 7th, received cash from Raja 10,000. Okay, so இங்க என்ன receive பண்றோம்? Cash receive பண்றோம். What comes in? Cash comes in from whom? Raja. Raja கிட்டது வாங்குறோம். அப்போ என்ன account involved ஆகுது? Cash account and Raja account. அப்போ cash real account, Raja personal account. Personal account rule என்ன? Debit the receiver, credit the giver. இங்க ராஜா யாரு? கிவரா ரிசீவரா? கிவர். ஏன்னா we are receiving cash from ராஜா. அப்ப ராஜா யாரு? கிவர். அப்ப இவர் எங்க வருவாரு? கிரெடிட்ல வருவாரு. டெபிட்ல என்ன வரும்? கேஷ் வரும். ஓகே, என்ட்ரி பார்க்கலாமா? என்ட்ரி பாருங்க. on 7th April, cash account debit to Raja account 10,000 being cash received from Raja. Okay, let's see the next transaction. On 8th, withdrew cash for personal use 4,000. See, இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நீங்க கவனிக்கணும். personal use. So யாருடைய personal use? proprietor உடைய personal useக்காக பிசினஸ்ல இருந்து கேஷ் எடுக்கிறாரு. சரிங்களா? அப்போ அவருக்காக எடுக்கிற எல்லா அமௌண்ட்டுக்கும் ஒரு பேர் இருக்கு. என்ன பேர்னா டிராயிங்ஸ். ஸோ டிராயிங்ஸ்னா ப்ரொப்ரேட்டர் அவருடைய பிசினஸ்ல இருந்து எதை எடுத்தாலும் இட் கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் கேஷ் ஆர் கூட்ஸ் எனிதிங். எந்த ஒரு விஷயத்தை அவர் பிசினஸ்ல இருந்து எடுத்தாலும் ஃபார் பர்சனல் பர்பஸ் அதுக்கு ஒரு நேம் இருக்கு. என்னன்னா டிராயிங்ஸ். சரிங்களா? அப்போ கேபிட்டல்ல இருந்து எடுக்கிறாரு இல்லையா? அப்போ என்ன ஆகும்னா கேபிட்டல் எப்பவுமே கிரெடிட் தானே. அதுல இருந்து எடுக்கிறாரு அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? டெபிட் ஆயிடும். கேபிட்டல் குறைஞ்சிடும். அவர் போட்ட கேபிட்டல் குறைஞ்சிடும், which means debited. அப்போ டிராயிங்ஸ் வந்து டெபிட்ல போடுவோம். ஸோ என்ன எடுக்கிறாரு? இங்க கேஷ் எடுக்கிறாரு. சம்டைம்ஸ் இங்க என்ன கொடுப்பாங்கன்னா withdrew cash from bank அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அப்ப நம்ம என்ன என்ட்ரி போடுவோம்னா டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க்னு போடுவோம். ஆனா இங்க பேங்க்ல இருந்து எடுக்கல, அவர் ஆபீஸ்ல இருந்து 4,000 rupees எடுக்கிறாரு. அப்ப இங்க கேஷ் தான், பேங்க் வராது. ஓகே, இரண்டு அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது. என்ன அக்கௌண்ட்? ஒன்னு வந்து டிராயிங்ஸ், another one cash. So பிசினஸ்ல இருந்து கேஷ் எடுக்கும் போது கேஷ் கோஸ் அவுட். அப்ப கேஷ் எங்க வரும்? கிரெடிட்ல வரும். ஓகே, சோ பர்சனல் யூஸ்னா என்ன அர்த்தம்? டிராயிங்ஸ். டிராயிங்ஸ்னா என்ன? அவரோட கேபிட்டல்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணிடுவோம் பேலன்ஸ் ஷீட் போடும்போது. ஓகே, அப்போ டிராயிங்ஸ் வந்து கேபிட்டலை குறைக்குது. எனிதிங் which decrease credit is equal to debit. ஓகே, அப்போ டிராயிங்ஸ் எங்க வரும்? டெபிட்ல வரும். சரிங்களா? என்ட்ரி பார்க்கலாமா? see the entry. Drawings account debit to cash account 4,000. Narration, being cash withdrawn for personal purpose. Okay, let's see the next transaction. On April 9th, paid salary rupees 6,000. இங்க ரெண்டு அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது. ஒன்னு வந்து salary account, another one is pay பண்றோம் in the form of cash. அப்ப cash account. ஓகே, salaryன்றது ஒரு கம்பெனியோட எக்ஸ்பென்ஸ். அப்ப எக்ஸ்பென்ஸ்னா என்ன அக்கௌண்ட்ல வரும்? நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். அப்ப salary எங்க வரும்? டெபிட்ல வரும். அப்ப salary பே பண்ணும்போது what goes out? cash goes out. அப்ப அது ரியல் அக்கௌண்ட் இல்லையா? கேஷ். அப்ப ரியல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் what comes in, credit what goes out. அப்ப salary பே பண்ணும்போது cash goes out. அப்ப கிரெடிட்ல போடுவோம். So what is the entry? Salary account debit to cash account. See the entry. On 9th April, salary account debit to cash account 6,000. Narration, being salary paid. That's all. Okay, now let's see the last transaction. On 10th April, purchased furniture for rupees 20,000. Okay, இங்க என்ன நடந்திருக்குன்னா ஃபர்னிச்சர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வராது. பர்ச்சேஸ்க்கு பதிலா என்ன போடுவோம்? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் போடுவோம். ஸோ ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம். எப்படி? கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கோம் இல்லையா? அப்போ ரெண்டு அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது. ஒன்னு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், another one is கேஷ் அக்கௌண்ட். அப்போ ஃபர்னிச்சர்ங்கிறது அசெட் தானே. ஆல் அசெட்ஸ் ஆர் கம்ஸ் அண்டர் ரியல் அக்கௌண்ட் கேட்டகரி இல்லையா? அப்போ ரியல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன். அசெட் நம்ம வாங்கும்போது ஃபர்னிச்சர் கம்ஸ் இன். வாட் கோஸ் அவுட்? கேஷ் கோஸ் அவுட். இப்போ ரெண்டுமே ரியல் அக்கௌண்ட் தான். அப்போ என்ன என்ட்ரி? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே, see the entry. See the last entry. On 10th April, furniture account debit to cash account 20,000. Narration, being furniture bought for cash. Okay, so this is the way to make journal entries. இப்போ நம்ம accounting processல first step journal முடிச்சிட்டோம். Now let's move on to posting into ledger. See, already நான்
லெட்ஜர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணது டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம லெட்ஜர் போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ வாட் இஸ் லெட்ஜர். லெட்ஜர்ங்கிறது இட்ஸ் a செப்பரேட் அக்கவுண்ட். நம்ம சிமிலரா இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் தனித்தனியா நம்ம அக்கவுண்ட்டை குரூப்பிங் பண்ண போறோம். ஓகே, லெட்ஸ் see how to post these entries into ledger one by one. ஓகே, ஸோ லெட்ஜர்ல போஸ்ட் பண்றதுக்கு எத்தனை அக்கவுண்ட் நம்ம ஓபன் பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு என்ட்ரியா பார்த்து நம்ம நம்பரிங் பண்ணிடலாம். லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி. இங்க எத்தனை அக்கவுண்ட் இருக்கு பாருங்க, கேஷ் அக்கவுண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கவுண்ட். ஸோ இந்த ஜர்னல் என்ட்ரியை லெட்ஜர்ல போஸ்ட் பண்றதுக்கு நமக்கு ரெண்டு அக்கவுண்ட் வேணும். ஒன்னு வந்து கேஷ் அக்கவுண்ட், another one is capital account. ஓகே, அடுத்தது என்ட்ரி பாருங்க, பர்ச்சேஸ் அக்கவுண்ட், ராணி அக்கவுண்ட். அப்ப தேர்ட் அக்கவுண்ட் என்ன? பர்ச்சேஸ் அக்கவுண்ட். ஃபோர்த் ஒன் ராணி அக்கவுண்ட். அடுத்தது கேஷ் அக்கவுண்ட் அண்ட் சேல்ஸ் அக்கவுண்ட். ஆல்ரெடி நம்ம கேஷ் அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறோம் இல்லையா? ஃபர்ஸ்டே கேஷ் அக்கவுண்ட் தான், அப்ப அதை விட்டுடுங்க. அடுத்தது சேல்ஸ் அக்கவுண்ட். அப்போ அஞ்சாவது அக்கவுண்ட் வந்து சேல்ஸ் அக்கவுண்ட். அடுத்தது ரெண்ட் அக்கவுண்ட், கேஷ் ஆல்ரெடி இருக்கு, அப்ப ரெண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். சிக்ஸ்த் ஒன். நெக்ஸ்ட் ராஜா அக்கவுண்ட் டு சேல்ஸ் அக்கவுண்ட். ஸோ ஏற்கனவே சேல்ஸ் வந்து ஃபிஃப்த் அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறோம், ஸோ இது விட்டுருங்க. ராஜா அக்கவுண்ட். அப்போ செவன்த் அக்கவுண்ட் வந்து ராஜா அக்கவுண்ட். அடுத்தது கேஷ் அக்கவுண்ட் டு கமிஷன் அக்கவுண்ட். ஆல்ரெடி கேஷ் அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறோம், ஸோ அடுத்தது கமிஷன் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். எயித் ஒன். அடுத்தது கேஷ் டு ராஜா. ஏற்கனவே கேஷ் அக்கவுண்ட் நம்பரிங் பண்ணிட்டோம், ராஜா அக்கவுண்ட் நம்பர் போட்டாச்சு. அடுத்தது டிராயிங்ஸ் அக்கவுண்ட் டு கேஷ். ஸோ டிராயிங்ஸ் அக்கவுண்ட் வந்து நைன்த் அக்கவுண்ட், கேஷ் ஆல்ரெடி இருக்கு. அடுத்தது salary டு கேஷ். ஸோ கேஷ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் salaries, 10th ஒன். அடுத்தது ஃபர்னிச்சர் டு கேஷ். அப்போ ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணும். ஸோ டோட்டலா எத்தனை அக்கவுண்ட் நமக்கு தேவை? 11 அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறோம் in order to post all these entries into ledger. Okay, let's see one by one. See the ledger. நம்ம எத்தனை அக்கவுண்ட் ஐடென்டிஃபை பண்ணோம்? 11 அக்கவுண்ட்ஸ் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் அக்கவுண்ட், அடுத்து கேபிட்டல் அக்கவுண்ட், நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் அக்கவுண்ட், ராணி அக்கவுண்ட், சேல்ஸ் அக்கவுண்ட். அந்த மாதிரி 11 அக்கவுண்ட்ஸ் நம்ம ஓபன் பண்ணி வச்சாச்சு. ஓகே, சரி, இங்க பிரசன்டேஷன் ஆஸ்பெக்ட்காக நான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். பட் நீங்க அக்கவுண்ட்ஸ் நோட்ல போடும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற பேஜ் வந்து டெபிட் சைட், ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது கிரெடிட் சைட். சரிங்களா? சோ இங்க நான் இப்படி எடுத்திருக்கேன் உங்களுக்கு. இது டெபிட் சைட், இது வந்து கிரெடிட் சைட். ஒவ்வொரு அக்கவுண்ட் அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். லெட்ஸ் see how to post journal into ledger one by one. Look at the first entry, cash account debit to capital account. Okay, see, in the first line represent debit and second line represent credit. Okay, so எந்த என்ட்ரி எடுத்தாலுமே நமக்கு டெபிட் கிரெடிட் ஈக்குவலா இருக்கும் இல்லையா? இப்போ இந்த ஒரு என்ட்ரி நம்ம லெட்ஜர் போடுறதுக்கு நமக்கு ரெண்டு லெட்ஜர் அக்கவுண்ட் தேவைப்படுது. அதாவது கேஷ் அக்கவுண்ட், another one கேபிட்டல் அக்கவுண்ட். எப்படி நம்ம போஸ்ட் பண்ண போறோம்னா, கேஷ் அக்கவுண்ட்ல போய் கேபிட்டலா ரெக்கார்ட் பண்ணுவோம், அதே மாதிரி கேபிட்டல் அக்கவுண்ட்ல போய் கேஷா ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே, சோ எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம்னா, கேஷ் அக்கவுண்ட்ல பாருங்க, இதுதான் கேஷ் அக்கவுண்ட். அப்போ கேஷ் அக்கவுண்ட்ல எதை ரெக்கார்ட் பண்ண போறோம்? கேபிட்டலை ரெக்கார்ட் பண்ண போறோம். சோ இங்க கேபிட்டல் எங்க இருக்கு? செகண்ட் லைன் கிரெடிட் இல்லையா? அப்போ கிரெடிட்ல இருக்கிறத நம்ம டெபிட்ல என்டர் போட போறோம். ஓகே, சோ அப்ப என்ன வரும்னா, டேட்டை போட்டுக்கோங்க, 2024 ஏப்ரல் 1. ஓகே, என்னன்னு போடுவோம்? 2 கேபிட்டல்னு போடுவோம். How much? 1 lakh. அதே மாதிரி ஓகே, இப்போ கேபிட்டல் அக்கவுண்ட்ல போய் எதை என்டர் பண்ணணும்? கேஷ் அக்கவுண்ட் என்டர் பண்ணுவோம். சோ கேஷ் இங்க எங்க இருக்கு? டெபிட்ல இருக்கு இல்லையா? அப்ப டெபிட்ல இருக்கிறத நம்ம கிரெடிட்ல என்டர் பண்ணுவோம். வைஸ் வர்சா, அப்படியே ஆப்போசிட்ல என்டர் பண்ணுவோம். See the capital account. Capital account எங்க போட போறோம்? credit side. Okay, so என்ன டேட்? 2024 ஏப்ரல் 1. பை. so creditல போடும்போது பைன்னு ஸ்டார்ட் பண்ணோம், டெபிட்ல போடும்போது 2ன்னு போடுவோம். ஓகே, so buy cash. How much? 1 lakh. அவ்வளவுதான். See, கேஷ்ல என்ன போட்டுருக்கோம்? 2 கேபிட்டல் போட்டாச்சு. கேபிட்டல் அக்கவுண்ட்ல பை கேஷ்னு போட்டோம். சரிங்களா? So first entry ledgerல போட்டாச்சு. Let's see the second one. See the second entry, purchase account debit to ராணி account. Okay, இது ledger போடுறதுக்கு purchase accountல போய் debit sideல 2 ராணின்னு போட போறோம். அதே மாதிரி ராணி அக்கவுண்ட்ல போய் buy purchaseன்னு கிரெடிட்ல போட போறோம். Okay, how much? 40,000. Okay, see the ledger, purchase accountல போய் என்ன போட்டிருக்கோம்? 2 ராணி 40,000. அதே மாதிரி ராணி அக்கவுண்ட்ல போய் buy purchase 40,000. என்னைக்கு டேட்? 2024 April 2. Okay, see the next transaction, cash account debit to sales account. இப்போ cash accountல போய்
டெபிட் சைட்ல 2 சேல்ஸ்னு போட போறோம். அதே மாதிரி சேல்ஸ் அக்கவுண்ட்ல போய் கிரெடிட் சைட்ல பை கேஷ்னு போட போறோம். ஓகே, how much? 50,000. See the ledger. கேஷ் அக்கவுண்ட்ல டெபிட் சைட்ல 2 சேல்ஸ் போட்டுட்டோமா, 50,000. இன்னைக்கு ஏப்ரல் 3rd. அதே மாதிரி சேல்ஸ் அக்கவுண்ட்ல பாருங்க, சேல்ஸ் அக்கவுண்ட்ல அதே டேட்ல பை கேஷ் how much? 50,000. ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்க்கலாமா? அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்க, ஏப்ரல் 4th ரெண்ட் அக்கவுண்ட்ல போய் டெபிட் சைட்ல 2 கேஷ் போட போறோம். அதே மாதிரி கேஷ் அக்கவுண்ட்ல போய் கிரெடிட் சைட்ல பை ரெண்ட்னு போட போறோம். how much? 5,000. see, இப்போ ரெண்ட் அக்கவுண்ட்ல டெபிட் சைட் 2 கேஷ் அக்கவுண்ட் 5,000 போட்டோமா, அதே மாதிரி கேஷ் அக்கவுண்ட்ல பாருங்க, so கேஷ் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைட்ல பை ரெண்ட் how much? 5,000. ஓகே, so இதே மாதிரி அடுத்த என்ட்ரியும் போட போறோம். நெக்ஸ்ட் என்ட்ரி பார்க்கலாமா? see the next entry on 5th April என்ன என்ட்ரி போட்டுக்கோம்? ராஜா அக்கவுண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கவுண்ட் 20,000. இப்போ லெட்ஜர் போடும்போது ராஜா அக்கவுண்ட்ல போய் டெபிட் சைட்ல 2 சேல்ஸ்னு போட போறோம். அதே மாதிரி சேல்ஸ் அக்கவுண்ட்ல போய் கிரெடிட் சைட்ல பை ராஜா அக்கவுண்ட் போட போறோம். ஓகே, how much? 20,000. லெட்ஜர் பார்க்கலாமா? see the ledger on April 5th ராஜா அக்கவுண்ட்ல 2 சேல்ஸ். அதே மாதிரி சேல்ஸ் அக்கவுண்ட் பாருங்க, on 5th April சேல்ஸ் அக்கவுண்ட்ல பை ராஜா அக்கவுண்ட் 20,000. சரியா? அடுத்த என்ட்ரி பார்க்கலாமா? 6th என்ட்ரி பாருங்க, கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு கமிஷன் அக்கவுண்ட். ஸோ கேஷ் அக்கவுண்ட்ல போய் டெபிட் சைட்ல 2 கமிஷன், கமிஷன் அக்கவுண்ட்ல போய் கிரெடிட் சைட்ல பை கேஷ் 1000. ஓகே, லெட்ஜர் பார்க்கலாம். கேஷ் அக்கவுண்ட் பாருங்க, கேஷ் அக்கவுண்ட்ல டெபிட் சைட்ல 6th April 2 கமிஷன் அக்கவுண்ட் 1000. அதே மாதிரி இப்போ கமிஷன் அக்கவுண்ட் பாருங்க, on April 6th கிரெடிட் சைட்ல பை கேஷ் அக்கவுண்ட் போட்டுக்கோம் 1000 rupees. ஓகே, ஸோ அடுத்த என்ட்ரி பார்க்கலாம். see the next entry on April 7th cash account debit to Raja account 10,000 இல்லையா? so cash accountல debit sideல 2 Raja, அதே மாதிரி ராஜா அக்கவுண்ட்ல கிரெடிட் சைட்ல பை கேஷ் 10,000. ஓகே, கேஷ் அக்கவுண்ட் பாருங்க, on 7th April 2 ராஜா அக்கவுண்ட் 10,000 டெபிட்ல போட்டாச்சு. அதே மாதிரி ராஜா அக்கவுண்ட் பாருங்க, so ராஜா அக்கவுண்ட்ல பை கேஷ் 10,000 on April 7th. ஓகே, see the next entry on 8th April. what is the entry? drawings account debit to cash account. அதே மாதிரி தான் drawings accountல போய் debit சைடுல 2 cash போட போறோம். cash accountல போய் credit சைடுல by drawings போட போறோம். how much? 4,000. drawings account பாருங்க, drawings accountல debit சைடுல on 8th 2 cash 4,000. அதே மாதிரி cash accountல பாருங்க credit சைடுல by drawings 4,000. date என்னைக்கு? 8th April. ஓகே, நெக்ஸ்ட் என்ட்ரி பார்க்கலாம். 9th என்ன என்ட்ரி? salary account debit to cash account இல்லையா? அப்ப salary accountல போய் debit சைடுல 2 cash போட போறோம். அதே மாதிரி cash accountல போய் credit சைடுல by salary போட போறோம். how much? 6,000. salary account பாருங்க, salary accountல debit சைடுல 2 cash போட்டிருக்கோம். ஓகே, என்னைக்கு? on April 9th. how much? 6,000. அதே மாதிரி cash account பாருங்க, so cash accountல credit சைடுல by salary 6,000. date 9th. next transaction பார்க்கலாம். last entry பாருங்க, furniture account debit to cash account. so furniture accountல போய் debit sideல 2 cash போட போறோம். அதே மாதிரி cash accountல போய் buy furniture னு creditல போட போறோம். okay, how much? 20,000. see, furniture accountல debit sideல 2 cash போட்டாச்சு 20,000. இன்னைக்கு April 10th. அதே மாதிரி cash account பாருங்க, cash accountல credit sideல buy furniture 20,000 on 10th. that's all. இப்போ எல்லா என்ட்ரியும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? லெட்ஜர்ல போஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேலன்சிங் த லெட்ஜர். ஓகே, இப்போ லெட்ஜர் நம்ம பேலன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அது நமக்கு சம்டைம்ஸ் டெபிட் பேலன்ஸ் இருக்கும், சிலது கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதை வச்சுதான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ண போறோம், அதாவது ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்போ டோட்டல் பண்ணிடலாமா? நம்ம எல்லா அக்கௌண்ட்ஸும் க்ளோஸ் பண்ணி பேலன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? எப்படி பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க. இங்க டெபிட் சைட்ல நமக்கு டோட்டல் வந்து 1,61,000 இருக்கு. அதே மாதிரி கிரெடிட்டும் செக் பண்ணிக்கோங்க. கிரெடிட்ல நமக்கு இங்க 35,000 இருக்கு. எது ஹையஸ்ட் வேல்யூவோ அந்த அமௌண்ட்டை ரெண்டு சைடும் போட்டுக்க போறோம். ஓகே, ஸோ இங்க டெபிட்ல இங்க எவ்வளவு இருக்கு? 1,61,000 இல்லையா? அப்ப அதே அமௌண்ட்டை ரெண்டு பக்கம் போட்டுக்கலாமா? 1,61,000 அதே மாதிரி 1,61,000 161 போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம இங்க பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்க போறோம். ஸோ டோட்டல் 35,000. 1,61,000ல 35 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 1,26,000. இதுதான் பேலன்ஸ். ஓகே, ஸோ என்னன்னு போடுவோம்? யூஸ்வலா
அக்கௌண்ட்ஸ் என்னைக்கு க்ளோஸ் பண்ணுவோம்னா எண்ட் ஆஃப் த மந்த் தான். ஸோ ஏப்ரல் 1st ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ எண்ட் ஆஃப் த மந்த் வந்து ஏப்ரல் 30th. ஸோ இங்கே கிரெடிட் சைடில் நமக்கு பேலன்சிங் ஃபிகர் வருது. அதாவது டெபிட்ல ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இங்கே நமக்கு கிரெடிட்ல பேலன்சிங் ஃபிகர் வருது. என்னென்னு எழுதுவோம்னா பை பேலன்ஸ். ஸோ என்னென்னு எழுதுவோம்? பை பேலன்ஸ் கேரிட் ஆன் 1,26,000. இதுதான் க்ளோசிங் பேலன்ஸ். அண்ட் திஸ் வில் பி த ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் டே. அதாவது ஏப்ரல் முடிச்சிட்டோம் இல்லையா? அடுத்த மாசம் என்னது? மே. அப்ப மே 1st இது ஓப்பனிங் இல்லையா? அப்ப இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல போட போறோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் மே 1st என்னன்னு போடுவோம்? டெபிட் சைடு இல்லையா? டு பேலன்ஸ் brought down. BDனா brought down, CDனா carry down. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பேலன்ஸ் CD, அதை ஃபார்வர்ட் பண்ணும்போது வரது BD. How much? 1,26,000. That's all. இதே மாதிரி எல்லா அக்கௌண்ட்டும் நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். அடுத்தது கேபிட்டல் பாருங்க. ஸோ கேபிட்டல் கிரெடிட்ல மட்டும் தான் இருக்கு, டெபிட்ல எதுவுமே இல்லை. அப்போ இது 1 lakh அப்படியே போட்டுடலாமா? ஸோ அதே அமௌண்ட்ல இங்க நம்ம டெபிட்ல போட போறோம். ஸோ 1 lakh. ஆனா இங்க டெபிட்ல நமக்கு எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ இந்த 1 lakh தான் பேலன்சிங் ஃபிகர். என்னன்னு போடுவோம்? என்னைக்கு? ஏப்ரல். என்னைக்கு போடுவோம்? ஏப்ரல் 30th அன்னைக்கு. டு பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பேலன்ஸ் கேரி டவுன், இதை நம்ம ஆப்போசிட்ல போடும்போது பிடின்னு போடுவோம். ஓகே, தட் இஸ் brought down போடுவோம். நெக்ஸ்ட் டேட் என்னது? மே 1st. பை பேலன்ஸ் brought down. How much? 1 lakh. இதே மாதிரி அடுத்த அக்கௌண்ட் பார்க்கலாமா? சி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 2 ராணி 40யா? ஓகே, ஸோ இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ். This will be the opening balance for the next day. அதாவது next month. To balance brought down 40,000. Next ராணி அக்கௌண்ட் பாருங்க. ஓகே, ஸோ ராணி அக்கௌண்ட்ல நமக்கு கிரெடிட்ல மட்டும் 40 இருக்கு, டெபிட்ல எதுவும் இல்லையா? அப்போ டெபிட்ல நமக்கு என்ன வரும்? பேலன்சிங் ஃபிகர் வரும். டு பேலன்ஸ் கேரி டவுன். This will be the opening balance for next month. First மே அன்னைக்கு பை பேலன்ஸ் brought down 40,000. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் பாருங்க, சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ பாருங்க சேல்ஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட்ல 70,000, டெபிட்ல பேலன்சிங் ஃபிகர் வந்தது. இதை நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆப்போசிட்ல போட்டோம், கிரெடிட்ல போட்டுட்டோம். பை பேலன்ஸ் brought down 70,000. இதே மாதிரி அடுத்த அக்கௌண்ட் பாருங்க. ஓகே, ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் பாருங்க. டெபிட்ல 5,000 இருந்தது, கிரெடிட்ல எதுவுமே இல்லை. ஸோ அதே 5 போட்டாச்சு. ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன் 5,000. அப்புறம் இது அப்படியே ஆப்போசிட்ல போடுவோம். டு பேலன்ஸ் brought down 5,000. இது க்ளோசிங் பேலன்ஸ், இது ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகே, அடுத்த அக்கௌண்ட் பாருங்க, ராஜா அக்கௌண்ட். ஸோ ராஜா அக்கௌண்ட்ல டெபிட்ல 20, கிரெடிட்ல 10 இருக்கு. ஸோ ஹையஸ்ட் எது? 20. ஸோ 20 போட்டாச்சு. Enter the same here also. Here you will be getting the balancing figure. How much? 10,000. என்னைக்கு? 30th April. By balance carried on 10,000. This will be the opening balance for next day. Next commission பாருங்க, 1000 இங்க எதுவுமே இல்லை. So enter 1000 here. Okay, so commission debitல நமக்கு 1000 rupees closing balance, and this will be the opening balance for next day, May 1st அன்னைக்கு 1000 by balance brought down. Next account, drawings account 4,000. drawings accountல by balance carried on 4,000, அடுத்து to balance brought down 4,000. Okay, அடுத்து salary account. So salary account பாருங்க, debitல 6,000, creditல எதுவுமே இல்லை. So இங்க balancing figure by balance carried down, and this will be the opening balance for next month. To balance brought down 6,000. Next furniture account. Okay, next furniture account பாருங்க. So debitல 20,000 இருக்கு, அதே amount creditல போட்டோம். இங்க by balance carried on 20 and to balance brought down 20,000. Okay, so this is the way to prepare ledger. இப்போ அடுத்தது ஃபைனல் ஸ்டெப் பார்க்க போறோம். அதாவது ஜர்னல் என்ட்ரி முடிச்சாச்சு, லெட்ஜர் முடிச்சாச்சு, அடுத்தது ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகே, ஸோ ட்ரையல் பேலன்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, ட்ரையல் பேலன்ஸ் இஸ் நாட் அ அக்கவுண்ட், இட்ஸ் ஒன்லி சமரைசிங் ஆல் த லெட்ஜர்ஸ். அதாவது இங்க எத்தனை லெட்ஜர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோமோ அது எல்லாத்தையும் நம்ம பர்டிகுலர்ஸ்ல லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். ஒவ்வொரு அமௌண்ட்டும் எய்தர் டெபிட் பேலன்ஸ் ஆர் கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி
அந்த அமௌண்ட் டோட்டல் பண்ணும்போது you will be getting equal value. Both debit and credit will be equal. Okay. So அதுக்கு எப்படி நம்ம டெபிட்டா கிரெடிட்டான்னு கண்டுபிடிப்போம்னா ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட் பாருங்க. கேஷ் அக்கௌண்ட்ல நமக்கு இதுதான் க்ளோசிங் பேலன்ஸ் அண்ட் இதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் while we prepare the trial balance. ஓகே, அப்ப கேஷ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைட்ல வந்திருக்கு? டெபிட் சைட்ல வந்திருக்கு. அதாவது கரண்ட் மந்தோடைய க்ளோசிங் will be the opening balance for next month. அப்போ brought down இந்த டூ பேலன்ஸ் brought down தான் எந்த சைடு இருக்கோ அதுதான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ கேஷ் அக்கௌண்ட் எந்த பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ் 1,26,000. அடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட் எங்க இருக்கு? brought down கிரெடிட்ல இருக்கு பாருங்க, பை பேலன்ஸ். அப்போ இது கிரெடிட்ல எடுத்துப்போம். அடுத்தது பர்ச்சேஸ் பாருங்க. பர்ச்சேஸ் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் எங்க இருக்கு? டூ பேலன்ஸ் brought down 40 டெபிட்ல இருக்கு. அடுத்தது ராணி அக்கௌண்ட் கிரெடிட்ல இருக்கு. அடுத்தது சேல்ஸ், சேல்ஸும் நமக்கு கிரெடிட்ல தான் இருக்கு. அடுத்தது ரெண்ட் அக்கௌண்ட் பாருங்க. ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் how much? 5,000 டெபிட் சைட்ல இருக்கு. ஓகே, டூ பேலன்ஸ் brought down. நெக்ஸ்ட் ராஜா அக்கௌண்ட் பாருங்க. ஸோ ராஜா அக்கௌண்ட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த பக்கம்? டெபிட் சைட்ல இருக்கு. டூ பேலன்ஸ் brought down 10,000. அடுத்து கமிஷன் அக்கௌண்ட். ஸோ கமிஷன் அக்கௌண்ட் நமக்கு கிரெடிட்ல கொடுத்துருக்காங்க. பை பேலன்ஸ் brought down 1,000. அடுத்து டிராயிங்ஸ் பாருங்க. ஸோ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் நமக்கு டெபிட்ல தான் இருக்கு. டூ பேலன்ஸ் brought down 4,000. அடுத்து சேலரிஸ் அக்கௌண்ட், அதுவும் டெபிட்ல தான் இருக்கு. டூ பேலன்ஸ் brought down 6,000. லாஸ்டா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஸோ அதுவும் நமக்கு டெபிட்ல தான் இருக்கு. டூ பேலன்ஸ் brought down 20,000. ஓகே, இப்போ நம்ம எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ ஃபைனலா என்ன பண்ண போறோம்னா ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகே, லெட்ஸ் see how to prepare trial balance. See, இப்போ அக்கவுண்டிங் ப்ராசஸ் உடைய ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். அதாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் தேர்ட் ஸ்டெப். இங்க நம்ம லெட்ஜர் போடும்போது எத்தனை அக்கௌண்ட் ஓபன் பண்ணமோ அத்தனை அக்கௌண்ட் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ 11 அக்கௌண்ட்ஸ் இருக்கு. சரி, வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒன் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஓகே, ஸோ இங்க 11 அக்கௌண்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. ஒரு அக்கௌண்ட் நம்ம டோட்டல் பண்ணும்போது ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது பேலன்ஸ் brought down எந்த சைட்ல வந்ததோ, அதாவது டெபிட் ஆர் கிரெடிட், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். சி, கேஷ் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் வந்தது. அதே மாதிரி கேபிட்டல் கிரெடிட் பேலன்ஸ், பர்ச்சேசஸ் டெபிட் பேலன்ஸ், ராணி அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ், சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ், ரெண்ட் டெபிட் பேலன்ஸ், ராஜா டெபிட் பேலன்ஸ், கமிஷன் கிரெடிட் பேலன்ஸ், டிராயிங்ஸ் டெபிட், salaries debit and furnitures also debit. இப்போ ட்ரையல் பேலன்ஸ் டோட்டல் பண்ணிட்டோம். See, ட்ரையல் பேலன்ஸ் எப்பவுமே நமக்கு ஈக்குவல் பேலன்ஸ் தான் வரும். there will be no balancing figure for trial balance. இங்க நமக்கு ஈக்குவலா டேலி ஆயிடுச்சு. ஒருவேளை நமக்கு இங்க டேலி ஆகல அப்படின்னா you will be getting some balancing figure. It can be debit balance or credit balance. அப்படி balancing figure வந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு போடுவோம்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு அந்த அமௌண்ட்டை போட்டு டேலி பண்ணிடுவோம். ஓகே, இங்க நமக்கு பேலன்சிங் ஃபிகர் வரல, ப்ராப்பரா போட்டு முடிச்சிட்டோம். ஒருவேளை பேலன்சிங் ஃபிகர் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா எரர் நடந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது மிஸ்டேக் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஜேர்னல் என்ட்ரி போடும்போது நடந்திருக்கலாம், லெட்ஜர் போஸ்டிங் போடும்போது நடந்திருக்கலாம், இல்லைன்னா டோட்டல் பண்ணும்போது பேலன்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது நடந்திருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி எரர் இருந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தனி சாப்டர் இருக்கு. அதாவது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர். ஆல்ரெடி நான் 3 வீடியோ போட்டிருக்கேன் along with the suspense account how to rectify errors. So link டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.